ஹலோ மாணவர்களே, வணக்கம். சார் அங்கே யாருங்க இல்லையா சார்? அங்கே பசங்க இருக்காங்க, தெரியலையா? அப்படியா? சரி, இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? இன்னைக்கு கதை சொல்லலான் இருக்கேன். உங்களுக்கு கதை பிடிக்குமா? ஐ, எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்குமே. ஜாலி ஜாலி. ஒரு பசுமையான கிராமம். இந்த கிராமத்தின் பெயர் சீனிவாசபுரம். இந்த கிராமத்தில் நிறைய மரங்கள் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பறவைகளும் இருந்தது. இந்த கிராமத்தில் ராமசாமி, தமிழரசி இந்த தம்பதிக்கு 2 பசங்க இருந்தாங்க. அதில் பையன் பேர் பார்த்திங்கன்னா அகிலன். அகிலன் ரொம்ப பரந்த மனப்பான்மை கொண்டவர். யார் உதவின்னு கேட்டாலும் உடனடியாக உதவி செய்யக்கூடியவர். ஆனால் 2வது பையன் பேர் இனியன். இனியன் யாருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். ரொம்ப கஞ்சத்தனம் கொண்டவர். இவங்க 2 பேரும் ஒரு நாள் பக்கத்து ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு போகணும் அப்படின்ட்டு தயாராக இருக்கிறாங்க. இவங்க தயாராகும்போது இவங்க அம்மா சரி இவங்களுக்கு உணவு தேவை, ஆளுக்கு ஒரு உணவு பொட்டலத்தை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் தான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுக்குது. அதனால் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. ஏன்னா இவங்க கடந்து போகணும், அந்த திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு காட்டுப்பாதையை கடந்து தான் போய் ஆகணும். அதனால் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. சாப்பிட்லான்னு போகும்போது அங்கே ஒரு வயதான முதியவர் வரார். அவர் நான் வழி மாறி வந்துட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப பசி எடுக்குது, உங்கள்கிட்ட இருக்கிற உணவு எனக்கு பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பொற்காசுகள் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அகிலன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு பொற்காசுகள் எதுவும் வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இனிய நான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பொற்காசுகளை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு உணவு தரோம் அப்படின்னு சொல்கிறார். சரி உட்காருங்க, எல்லோரும் 3 பேர் உட்காந்துறாங்க. அகிலன் தன்னுடைய உணவு பொட்டலத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர்கிட்ட இருக்கிறது 3 சப்பாத்தி. இனியன் ஓப்பன் பண்ணால் அவர்கிட்ட இருக்கிறது 2 சப்பாத்தி. உடனே இனியனுக்கு கோவம் வரும் இல்லையா? ஏன் அகிலனுக்கு மட்டும் 3 சப்பாத்தி இருக்குது, எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி இருக்குது, நான் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இவங்க 3 சப்பாத்தியும் 2 சப்பாத்தியும் கூட்டும்போது எத்தனை சப்பாத்தி வரும்? 5 சப்பாத்தி இல்லையா? இந்த 5 சப்பாத்தியை 3 பேர் சமமாக பகிர்ந்து சாப்பிடணும். இது எப்படி சாத்தியம்? ஆமாம், சாத்தியம். ஒரு சப்பாத்தியை 3 சம பாகங்களாக வெட்டணும். அப்போது 5 சப்பாத்தியில் எத்தனை சமபாகங்கள் இருக்கும்? 15 சமபாகங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 15 சமபாகங்களை 3 பேருக்கு பிரிக்கும்போது எத்தனை பேருக்கு, ஒருத்தருக்கு எத்தனை சமத்துண்டுகள் கிடைக்கும்? 5 சமத்துண்டு ரொட்டிகள் கிடைக்கும். அப்போது அகிலனுக்கு 5 சமத்துண்டு ரொட்டிகள், இனியனுக்கு 5 சமத்துண்டு ரொட்டிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயதான முதியோருக்கும் 5 சமமான ரொட்டி துண்டுகள் கிடைக்கும். இவங்க சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அந்த முதியவர் என்ன பண்ணுறாருன்னா 5 பொற்காசுகளை அகிலன்கிட்ட கொடுக்குறாரு. அகிலன் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய சப்பாத்தி 3, அதனால் 3 பொற்காசுகள் நான் வச்சுக்கிறேன், இனியா இந்தா உனக்கு 2 பொற்காசுகள் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. இனி எனக்கு கோபம் வந்துடுது. அது எப்படி? உனக்கு பாதி எனக்கு பாதி தானே, உனக்கு 2 எனக்கு 2 அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அகிலன் என்ன சொல்கிறான்னா, இந்த காயினை ஒரு காயினை 2ஆக உடைக்க முடியாதுப்பா, நம்ம 2 பேரும் வென்ச்சுன்னா டவுனுக்கு போயிட்டு இந்த ஒரு காயினை விற்றுட்டு வரக்கூடிய பணத்தை ஆளுக்கு பாதி பாதி பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இனியன் விடாப்படியாக இல்லை, எனக்கு இப்போயே வேணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு வயதான பெண்மணி, அவங்க பேர் வசந்தி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இதுக்கான தீர்வை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். சரி, 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, சரி அகிலன் உங்ககிட்ட இருந்த சப்பாத்தி எத்தனை? 3 சப்பாத்திங்க. அப்போ 3 சப்பாத்தினா அதை 3 சம பாகங்களாக வெட்டினீங்களா? அப்போ உங்களுக்கு எத்தனை ரொட்டி துண்டுகள் இருந்தது? உங்களுடைய பங்கு 9 ரொட்டி துண்டுகள். சரி, அதே மாதிரி இனியன் உங்களுடைய ரொட்டி எத்தனை? 2 ரொட்டி. அப்போது 2 ரொட்டியை 3 சமபாகங்களாக வெட்டும்போது உங்களுடைய ரொட்டி துண்டுகள் எத்தனை? 6 ரொட்டி துண்டுகள் இல்லையா? அப்போது 9ம் 6ம் கூட்டினா 15 வருது. இப்போது இந்த 9 அகிலனுடைய 9 ரொட்டி துண்டுகளில் பார்த்திங்கன்னா 5 ரொட்டி துண்டுகள் அகிலன் சாப்பிட்டார். மீதி இருக்கிற 4 ரொட்டி துண்டை அந்த வயதான பெரியவருக்கு கொடுத்துருப்பீங்க. கரெக்டாக? கரெக்டு. இனியன் உங்களுடைய ரொட்டி துண்டுகள் பார்த்திங்கன்னா 6 தான். அதில் 5 ரொட்டி துண்டுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, மீதி 1 ரொட்டி துண்டு தான் நீங்கள் அந்த வயதான முதியவருக்கு கொடுத்தீங்க. அப்போ 4 1 5 சரியாக போச்சு வயதான முதியவருக்கு. அப்போ பொற்காசுகள் எத்தனை கொடுத்தாரு முதியவர்?
5 கொடுத்தார் இல்லையா? 5ல் 4 பொற்காசுகள் அகிலனுக்கு போகும். இனியனுக்கு ஒரே பொற்காசு தான் போகும். ஐயோ, இனியனுக்கு பேராசை பெரும் நஷ்டம் ஆகிப்போச்சு. வந்ததே முன்ன 2 காயினாவது வந்தது, இப்போ ஒரே காயின் தான் வந்தது. மாணவர்களே, இப்போது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்கட்டுமா? இப்போ சப்போஸ் அகிலன் 4 சப்பாத்தி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இனியன் 3 சப்பாத்தி வச்சுருக்கிறார். அப்போது அந்த வயதான முதியவர், இவங்க 2 பேருக்கான முதியவர் அகிலனுக்கு 7 பொற்காசுகளை கொடுத்தா எத்தனை அகிலனுக்கு கிடைக்கும், எத்தனை இனியனுக்கு கிடைக்கும்? இதுக்கான விடையை கண்டுபிடிச்சு பாருங்களேன். நன்றி. இன்னொரு கதையோடு சந்திப்போம்.